நாம ஒரு காலத்துல ரசிச்சு பார்த்த டிவி சேனல்ஸ் இப்ப ஏன் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு? டிவி அப்படிங்கிற ஒண்ணே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கான 10 காரணங்கள தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவி அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியலான ஒண்ணா இருந்தது. நம்ம வீடுகள்ல எல்லார் வீடுகள்லயும் அத்தியாவசிய பொருள்ல பார்த்தீங்கன்னா, டிவி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். 90s கிட்ஸ் வீட்ல வந்து டிவி இல்லாத வீடு அப்படின்னா, அது சோகமான வீடுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த ரிமோட்ட வந்து ஃபிளாஷ் பண்ணாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப இருக்க ஸ்மார்ட் டிவி சொல்ல, அப்ப இருந்த டியூப் டிவியே சொல்றேன். கண்டிப்பா எல்லாருமே 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த கேபிள் அவுட் ஆனோனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற விஷயத்துல வந்து அதிகமா ஈடுபட்டிருப்போம். இப்ப நெட்வொர்க் கவரேஜால பிரச்சனை வருது. ஆனா அப்ப வந்து கேபிள் அவுட்லைனே பிச்சுட்டு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த டியூப் டிவி காலம் ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எதனால இந்த காலம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிளோட காஸ்ட் அதிகமாயிருச்சு. இது உண்மதான். இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ₹100 இருந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ₹200 வந்துருச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து செலக்டிவா வந்து சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர்ஸ் இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே சூஸ் பண்ணி அந்த 200 சேனல் அப்படிங்கிற லிமிட் இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் நீங்களே உங்க சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். செலக்டிவான சேனல்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேப்பர்ல கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா, அதோட காஸ்ட் எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிளான ஆட்ஸ். ஆட்ஸ். எந்த அளவுக்கு ஆட்ஸ வந்து புஷ் பண்றாங்க அப்படின்னா, கன்டென்ட்டோட டைமிங்க தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்ஸ் தான் அதிகமா இருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அந்த ஆட்ஸ், இந்த ஆட்ஸ். ஒரு மூவி போடுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹாருக்கு ஆட் போடுறாங்க. 3 ஹார்ஸ் மூவி இருக்கு அப்படின்னா, ஒரு நார்மலான மூவி சேனல்ல 1 ஹார் வரைக்கும் ஆட் போடுறாங்க. அதில அவங்க எந்த வகையான ஹெசிடேட்டும் பண்றதில்ல. நான் ஸ்டாப் ஆட்ஸ் இதுதான் பிரச்சனையாவே முடியுது. அதிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலம் கொண்டு வந்திருந்தாங்க. சில சேனல்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ஸ் முடிய போகுது. அடுத்து புரோகிராம் தான் அப்படின்னு டாப்ல வந்து டைமிங் இருக்கும். இதனால பல பேரும் ஓகே இந்த டைமிங்குள்ள இப்போ வரப்போகுது அப்படின்னு. ஆனா பல சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா அது கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான டைமிங் தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா மக்கள் வேற சேனலுக்கு ஸ்கிப் பண்றாங்களோ, வேற சேனலுக்கு போயிட்டு வர்றாங்களோ, அந்த நேரத்தில் இருக்க ஆட்ஸுக்கு வேல்யூ இல்லாம போயிருமோ அப்படின்னு பயந்தே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அந்த டைமிங்கான ஆப்ஷனை கொடுக்கறது இல்ல. இதுவுமே மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. எப்போதான்டா அந்த ஆடு முடியும் அப்படிங்கிறது தெரியாமையே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பொறுமை இருக்கும். சில பேர் இந்த வகையான ஜெனரேஷன்ல பொறுமை இழந்துடுறாங்க. 3வது விஷயம் யூடியூபோட ரெவல்யூஷன் தான். ரெவல்யூஷன் ஆஃப் யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்றியமையாத விஷயமா நடந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாருக்கும் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா பூமான முதல் விஷயம் வந்து சோஷியல் மீடியால யூடியூப் தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடான கண்டென்ட் உள்ள வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்து ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணுறது ஷார்ட் டைம் ஆஃப் ஆட் பீரியட் அப்படின்னு இருந்தது. இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். ஆனாலும் அப்போக்கு டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்த விண்டேஜான ஷோஸு, ஓல்டு ஷோஸ் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணுறதுக்கு யூடியூப் ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக இருந்தனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப்க்கு வந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிவியை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஷார்ட்டடாக இருந்ததும் ஒரு காரணம் தான். அடுத்து ரைஸ் ஆஃப் ஓடிடி. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தவொடனே அதுவும் பேண்டமிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டிவியிலே ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கவங்க, ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடிடிக்கு வந்து ஸ்கிப் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியும். கேபிள் நெட்வொர்க்கை விட எனக்கு இதுவே எவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, நான் இங்கேயே போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. காரணம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஓடிடிக்கு எப்படி பார்த்தாலும் பணம் கட்டுறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் இப்போ தான் வந்து அமேசான்லாம் ஆட்ஸ் போடுறாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. அதனால் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. இந்த அடாப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனல்லையும் என்னென்ன போடுவாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்த ப்ரோக்ராமை ஷெடியூல் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் இல்லை. நம்ம ஃப்ரீ டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா, நம்ம நினச்ச நேரத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஓடிடி ஒரு பெட்டரான ஆப்ஷனாக, பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டு வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்போது அஃபோர்டபுளாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிடிக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. காரணம் இதுக்குள்ள எக்கச்சக்கமான ஷோஸ், ஏகப்பட்ட கண்டென்ட், நமக்கு பிடிச்ச விண்டேஜான எல்லா விஷயங்களும் உள்ளே இருந்தனாலே பார்த்தீங்க அப்படின்னா
எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும் அண்ட் அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும் ஈஸியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 5வது ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டைமிங். இந்த கஸ்டம் டைமிங் அப்படிங்கிற ஆப்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சான்ஸாக இருந்தது. ஏன்னா டிவியில் போடுறது ஸ்பெசிஃபிக்கான ஸ்லாட்டில் அலர்ட்டில் தான் போடுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஷோஸ் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும் அந்த ஸ்லாட்குள்ளே தான் இருக்கும். அந்த ஸ்லாட்லேயும் ஆட்ஸ் போடுவாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். ஆனாலும் நம்மளால் அந்த டைமிங்கை வந்து கேட்சப் பண்ண முடியல. இப்போ இருக்க மாறுற உலகத்தில், வேகமான உலகத்தில் நம்மளோட ஒர்க்கை வந்து கேப்பபிள் பண்ணிட்டும் நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான டைமிங், டிவி கொடுக்குற டைமிங் நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓடிடிக்கு நிறைய பேர் மாற ஆரம்பித்தாங்க, ஆன்லைனுக்கு நிறைய பேர் மாற ஆரம்பித்தாங்க. நமக்கு பிடிச்ச ஷோஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு டைமிங் ஸ்லாட்டில் முடிஞ்சிட்டா கூட பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூடியூப்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கோ கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நேரத்தில் வீக்கெண்ட் ஆகட்டும், இல்லை ஸ்பெசிஃபிக்கான டைமிங் ஆகட்டும், ஆஃபீஸ் ஓவர் ஆனதுக்காகட்டும், இந்த மாதிரியான நேரங்களில் ஈஸியாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய ரீசன்னு சொல்ல முடியும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் கண்டென்ட் பண்ணுற எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்து கண்டினியூவாக பார்க்கலாம். சாய்ஸ் இஸ் நவ் மோர். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேபிள் சேனல்ஸ் அப்படின்னு போனோம்னா அங்கே வந்து சாய்ஸஸ் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு வந்து பிடிச்ச பழைய விஷயங்களை பார்க்க முடியுமா, புது விஷயங்களை பார்க்க முடியுமா, இல்லை மிட்ல வந்த விஷயங்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன் கேபிள் டிவிஸில் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி ஆகட்டும் அண்ட் நம்மளோட அதர் சமூக வலைதளங்களாகட்டும் இது எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியும். அந்த சூஸிங் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே வந்து ஓரியன்டாக. எனக்கு வந்து இந்த கோஸ்ட் மூவிஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது, பேய் படம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் காமெடி மூவிஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் காமெடிக்கு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா கேபிள் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல் 5 சேனல் இருக்குமா, அவ்வளோதான். ஆனால் இங்கே எனக்கு காமெடியிலே ஒரு கேட்டகரியாக வரும். அங்கே டிவி ஷோஸ் ஆகட்டும், அங்கே மூவிஸ் ஆகட்டும், இந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் எனக்கு நிறையா கிடைக்கும், கன்சியூம் பண்ண முடியும். அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதா உண்மை. அடுத்து 7வது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேபிள் டிவிஸில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க சில விஷயங்களை பார்க்கக்கூடாது, சில போரிங்கான விஷயம் இன்பிட்வீனாக வருது ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பழக்கமாயிருச்சு. அதுதான் உண்மை. டக்குன்னு ஓட்டி விட்றா அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுவே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. இங்கே மாடரேட்டராக ஷெடியூலாக நம்ம என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் ஆகணும். ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை யூடியூப்லேயே ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் பிடிக்கல அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஓட்டி விட முடியும். ஓடிடி அப்படிங்கிறதே ஓட்டி விடுறதுக்கு தான் அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும், அதுவும் ஒரு பர்டிகுலர் செக்ஷனே நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அடுத்து 8வதா உங்களால் மல்டிபிள் டிவைஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியும். எஸ், போர்ட்டபிள் டிவைஸ் ஆப்ஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதா உண்மை. டிவி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம். மவுண்ட் பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் நம்மளால வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் ஓடிடி ஆகட்டும் அண்ட் யூடியூப் சமூக வலைதளங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். மொபைல் ஆகட்டும், டேப்லெட் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக நம்மளால கேரி பண்ணிட்டு போறனால ஜஸ்ட் அங்கே லாகின் பண்ண அக்கௌண்ட் இங்கே லாகின் பண்ணால் போதும்னு வச்சுங்களேன். ஸோ இதனால எங்கே வேணாலும் நம்மளால வந்து எடுத்துட்டு போக முடியும். எங்கே வேணாலும் ஒரு டூரே போகிறோம் அப்படின்னா டக்குன்னு லேப்டாப்பையோ இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப்லெட்டையோ மொபைலோ எடுத்துட்டு போக முடியும். ஆனால் டிவி அப்படி முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா முடியாது. ஸோ இதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா நியூவான கிரியேட்டர்ஸ் யாருமே இப்போ கிரியேட் ஆகிறது இல்லை. சப்ஸ்டென்ஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம் போட்டாங்களோ ஒரு சேனலில் போடுறது இன்னொரு சேனல் அப்படி டிட்டோவாக இருக்க மாதிரியே இருக்குது. மூவிஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. இதனால் நியூவான கிரியேட்டர்ஸ், நியூவான ப்ரோக்ராம்ஸ் ரைட்டர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேக் பண்ணுறதுக்கு. நான் வந்து அது யூடியூப்லேயே மேக் பண்ணிட்டு போயிடுவேன், அங்கேயே எனக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பல பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும் அண்ட் யூடியூப் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ இல்லை எடிட்டிங்கோ போயிட்டாங்க. இங்கே இருக்கிறதா மேண்ட்ரேட்டரியாக தான் இருக்குது. சில டிவி சேனல்ஸ்லாம் நான் சொல்லக்கூடாது, அங்கே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்த ப்ரோக்ராமே எடுத்து திரும்பவும் போடுறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். அந்த ட்ரெஸ்க்கான கலர்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்க தவிர அதே ப்ரோக்ராம் தான், அதே ஆங்கர்ஸ் தான், அதே வகையான ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னே புரியலை. அடுத்து 10வதாக பார்க்க போகிறது காலம் ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு. இந்த டைம் ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியானால யாருமே வந்து ஒரு பர்டிகுலரான செக்மெண்ட்டை வந்து அதிகமான இன்வால்மெண்ட் கொடுக்கறது இல்லை. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டோபமைன் வந்து சிறக்க ஆரம்பிக்குது. நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டிவி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே மறந்துட்டாங்க.
அந்த மறந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஜோனுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகலை. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சயின்டிஸ்டே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா காலம் ரொம்ப வேகமாக போகிறனால ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் ஒரு சின்ன வகையான என்கேஜ்மெண்ட் தான் தேவை. அதுக்கு நம்ம மொபைல் ஃபோன்ஸே போதுமானதாக இருக்கனால டிவிக்கு யாரும் பார்த்தீங்கன்னா போதுமான நேரம் கொடுக்கறதில்ல. ஏன்னா டிவி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் தேவை. ஒரு ½ hour 1 hour 3 hour கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மொபைல் அப்படிங்கிறது போர்ட்டபுளாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிறனாலையும் சரி, இந்த டேப்லெட் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற விஷயங்களாக இருந்தனால டிவி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல பேரும் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிவி அப்படிங்கிறது இல்லைன்னா பல பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா அப்போ வேறு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. அதிகபட்சம் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடணும், இல்லை அப்படின்னா டிவி பார்க்கணும். இது 2 ஆப்ஷன் தான். 3வது படிக்கணும். இந்த 3 விஷயத்துக்குள்ளே தான் சுற்றி வந்துட்டு இருப்போம். டிவி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், கார்ட்டூன் சேனல்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டிவி ஷோஸ் ஆகட்டும் எக்கச்சக்கமாக குமிஞ்சிருந்துச்சு. அப்போ ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ப்ளே ஆகும். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு டைம் இன் பிட்வீன் ஆட் வரும், அவ்வளோதான். ஒரே டைம் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதிகபட்சம் 2 டைம், இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு இடையில எவ்வளவு ஆட்ஸ் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த டிவி ஆஃப் பண்ணிடலாம்பா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு வந்துடுதுன்னு சொல்லலாம். டிவி அழிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அழியாது. அதுக்கு பதிலாக தான் ஸ்மார்ட் டிவிஸ் வந்துருச்சு, ஓடிடிலாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ விண்டேஜாக நம்ம பார்த்த டிவி ஷோஸ் இப்போவும் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.